இந்த பராத் இரவு வருது இல்லையா, பராத்துன்னு சொல்லி ஷாபான் மாதம் 15வது இரவில் பராத்துன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. 15வது அன்றைக்கி தனி நோன்பு இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த அடையாறில் இருந்து ஒருத்தர் இமாமா இருக்கிறார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா, சில ஆதாரங்கள் இருக்கிறது, இந்த ஆதாரங்களை எல்லாம் மறுத்துவிட்டு இவர்கள் பராத்தை மறுக்கிறார்கள்னு பேசியிருக்கிறார். அது பயங்கரமாக எடுத்து பரப்பிகிட்டு இருக்கிறாங்க. அட்டையார் இமாமுடைய அதிரடி பதில்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன இவர் சொல்கிற மாதிரிலாம் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா என்று பல சகோதரர்கள் கேள்வி கேட்கறதுனால அவர் என்னென்ன பேசினாரோ அது எல்லாமே சரியா என்பதை என்ன செய்வோம். ஏன்னா பராத்து வருதுல, அந்த பராத்து சம்பந்தமாக முடிவு எடுக்கணும். அதனால் அவர் பேசுகிறது பாருங்கள். கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவிலே அமல் செய்கிறார்கள். பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள். அப்போ முதல் ஆதாரமாக எதை காட்டுறான்னு கேட்டால், இந்த பராத்துங்கிறது இவங்க உட்காந்துக்கிட்டு கற்றுக்குட்டியில் இல்லைங்கிறாங்க. அது தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, அகில உலகத்திலையும் இதை மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறார்கள்னு ஆரம்பமே பொய்யில் ஆரம்பிக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கையை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அவங்க இங்கேருந்து போய் குடியேறின மலேசியாவில் இருக்கிறாங்க, இவங்க கூட இருப்பாங்க. எல்லாம் இந்தியர்களுடைய தாக்கம் உள்ள பகுதிகளில், அது மதுஹபவாதிகள்கிட்ட அது இருக்கே தவிர இங்கே அஹ்ல ஹதீஸ், முஜாஹிது பல பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் இது கிடையாது. யார் மதுஹபவாதிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் இது இருக்கிறது. உலகம் பூரா இருக்குங்கிறாரு. எந்த ஒரு அரபு நாட்டிலையும் பராத் இரவுங்கிறது கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா அதை ஒரு விஷயமாக சொல்லிடுறாரா. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது ஒரு ஆதாரம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பராத்து இரவுக்காக வேண்டி ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது. திருமதி எப்படிப்பட்ட கித்தாபு தெரியுமா? சிஹாஹு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கித்தாபுகளில் ஒரு கித்தாபு. அதில் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அது ஏற்றுக்கிறது தான் வேணும். அந்த திருமதியில் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், திருமதியில் உள்ள ஒரு செய்தியை எடுத்து சொல்கிறார். இவங்க லைஃபுங்கிறாங்க, திருமதியை கூட லைஃப்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. திருமதி கித்தாப்பில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறத பாருங்கள். திருமதியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அவர் சொல்கிறது முதல் கேளுங்க. சரியான 6 கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கித்தாபு திருமதி ஷரீஃப். திருமதி ஷரீஃபில் தனியாக ஒரு பாடம், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. பாடத்துக்கு தலைப்பே அதுதான். நான் சொல்லுவது ஹதீஸ் நூல். யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம். பாட நம்பர் 49. தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது பராத்த இடைச்சர்களாகலாம் இல்லை, பராத் இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில். அவர்கள் கண்களிலே பட்டிருக்கலாம், அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம். பாபு மாஜா அபி லைலத்தின் நிஸ்மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் பராத்திலே கண்டிப்பாக அதை செவிமடுத்திருப்போம். ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்திலே காணவில்லை. நான் தேடிக்கொண்டு போனேன், பின்துயர்ந்து போனேன். என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன். என் மனதில் ஏற்பட்ட வசுவசா. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜன்னத்துல் பக்கீயிலே நின்றார்கள். கபிரிஸ்தானிலே நின்று நீண்ட நேரம் துஆ செய்தார்கள், அழுதார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். யா ஆயிஷத்து வதகாஃபினா யஹீஃபல்லாஹு வரசூலுஹு அலைஹி, ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ, பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நீண்ட நெடுநேரம் பராத்தினுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்தார்கள். அப்போ திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பராத் இரவு 15வது இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிற மாதிரி படுதில்ல. இந்த ஹதீஸிலேயே இன்னொரு பகுதியில், அந்த பிற்பகுதியில் உள்ள அதையும் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கிறேன். இதே ஹதீஸ் தான், ஒரே ஹதீஸ் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள்,
ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில், அந்த இரவை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பனு கல்பி என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பு. அப்போ இந்த திருமதியில் உள்ள இந்த ஒரு செய்தியை தான் 2 துண்டாக்கி இதை அவர் பேசுகிறார். திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, என்னவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இரவில் காணாமல் போயிட்டாங்க. போனால் நான் ஜன்னத்துல் பக்கியில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இருந்தவுடனே நான் உங்களுக்கு எதோ ஏற்பட்டுச்சு, நான் பயந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு இடம் நடந்துட்டு, அதாவது ஷஅபான் 15 என்ன செய்கிறான், அல்லாஹ் வானத்துடைய முதல் வானத்துக்கு இறங்குறான். இறங்கி களபு கூட்டத்தாருடைய ஆட்டினுடைய முடியின் எண்ணிக்கை அளவுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் அப்படிங்கிற ஹதீஸ் ஆயிஷானை அறிவித்தார்கள் அப்படின்னு தான் இந்த 2 வீடியோவிலையும் அவர் சொல்கிறார். திருமதியில் திருமதி 6 கித்தாப்பில் ஒரு முக்கியமான கித்தாப்பு இப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் உண்மையில் இவர் திருமதியிலேருந்து இந்த ஹதீஸை பார்க்கல. திருமதியில் இருப்பதாக எவனோ எழுதி வச்சதை சுட்டு போடுவாங்கல்ல, காப்பி பண்ணி அதில் ஒரு பாதியை கட் பண்ணி அதை போட்டிருப்பாங்க இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு தமிழ் புஸ்தகத்தை படித்து விட்டு சொல்கிற மாதிரி தான் தெரிகிறது. இவர் திருமதியை பார்த்துருந்தாருன்னா இதை சொல்லியே இருக்க மாட்டார். ஏன்னா திருமதியில் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரு என்பதையும் சேர்த்து பார்த்தா இவ்வளோ வீக்கான ஒரு செய்தியவா நம்ம சொன்னோன்னு நினைத்து வெட்கப்படுவார், சொல்ல மாட்டார் இனிமேல் ஒரு காலத்தில். அவர் திருமதியில் என்ன இருக்குது, இதை திருமதியை பாருங்கள். திருமதி கித்தாப்பை நான் காட்டுறேன். இதுதான் அந்த திருமதியில் உள்ள வாசகம். அந்த திருமதியில் இந்த அவர் சொன்ன ஹதீஸ் 739வது ஹதீஸ். அதில் என்னென்று வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை விளங்கிட்டால் தான் தெரியும். இதை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இந்த ஹைலைட் பண்ணுறேன்ல, ஆயிஷா நாயகி இதை அறிவிக்கிறாங்க. ஆயிஷா யார்கிட்ட அறிவிக்கிறாங்கன்னா, உருவா என்பவர்கிட்ட அறிவிக்கிறாங்க. அந்த உருவா யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு கேட்டால், யஹ்யா இப்னு அபி கசீர் இவர்கிட்ட அறிவிக்கிறாங்க. இவர் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு கேட்டால், ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். அவர்கிட்டேருந்து ஒரு 2 பேர் வழியாக திருமதி கிடைக்கிறது. இந்த 4 பேரை மட்டும் வச்சுக்கிறோம். ஆயிஷா சொன்னதாக உருவா சொன்னதாக யஹ்யா இப்னு அபி கசீர், யஹ்யா இப்னு அபி கசீர் சொன்னதாக ஹஜ்ஜாஜ். இப்படித்தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இந்த திருமதியை என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இது வேறு இடத்துலேருந்து சொன்ன குறிப்பு கிடையாது. என்ன செய்கிறாருன்னா, இதை முடிச்சுட்டு இதை சொல்கிறார் பாருங்கள். ஹதீஸு ஆயிஷத்தை, ஆயிஷாவின் ஹதீஸை லா நஅரிஃபுஹு நாம் அறிய மாட்டோம், இல்லா மின் ஹாதல் வஜ்ஹி மின் ஹதீஸில் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் வழியாக இந்த ஒரு வழியில் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை நம்ம அறிகிறோம். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஓ சமியத்து முஹம்மதன். முகம்மதுன்னா புகாரி தான் முகமதுமாங்க. திருமதி என்பவருடைய ஆசிரியர் புகாரி. அவர் புகாரியை குறிப்பிடும் பொழுது முகமதுன்னு குறிப்பிடுவார். ஏன்னு கேட்டால் தான் ஒரிஜினல் பேர் முகமது பின் இஸ்மாயில் தான் அவருடைய பேர். புகாரி இமாமுடைய பேர் எது? முகமது பின் இஸ்மாயில். அப்போ சொல்கிறார், ஓ சமியத்து முஹம்மதன், புகாரி இமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யுலாஇஃபு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பலவீனம் என்று அவர் சொல்லி நான் காதால் கேட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு திருமதியிலேருந்து பார்த்தேன்னு சொல்கிற அந்த திருமதி ஹதீஸில் பாதி வரைக்கும் கட் பண்ணி மக்கள்கிட்ட பயான் பண்ணுற அந்த திருமதி என்ன சொல்கிறாருன்னா, ஓ சமியத்து முஹம்மதன், புகாரி இமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யுலாஇஃபு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பலவீனமாக ஆக்கியதை நான் கேட்டிருக்கிறேன், இது சரியில்லா ஹதீஸு என்று சொல்லிட்டார். சும்மா பலவீனம்னு சொல்லலை. வக்கால புகாரி சொன்னார், யஹ்யா இப்னு அபி கசீர், யஹ்யா இப்னு அபி கசீர் என்ற அந்த நான் காட்டின ஹைலைட் பண்ணி காட்டினேன்ல அந்த அறிவிப்பாளர், அவர் லம் யஸ்மா மின் உருவாவிடத்தில் எதையும் செவியுற்றதில்லை. உருவாட்டேருந்து யஹ்யா அறிவித்ததாக இதில் வந்திருக்கிறது. உருவாவை யஹ்யா சந்திக்கவே கிடையாது. அவரிடமிருந்து எந்த ஒரு ஹதீஸையும் கேட்டது கிடையாது. கேட்காத ஒரு ஆள் வழியாக அந்த செய்தி அறிவிக்கிறார். அவர் நான் ஒரு அப்துல் காதர் வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அவர் என் காலத்தில் உள்ளவராக இருந்திருக்கணும்.
நான் அவரை சந்திச்சிருக்கணும், அவரை பார்த்துருக்கணும், அவர்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு அப்துல் காதர் சொன்னாருங்கிற அவர் எனக்கு 50 வருஷம் கொஞ்சம் மூத்தா போயிட்டார். அவர்கிட்ட நான் அறிவிக்கிறா சொன்னால் அந்த அதனுடைய தரம் என்ன? யாரோ இடையில விட்டுட்டு விடுபட்ட ஆளுக்கு இருக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸ்லேயே என்ன வருதுன்னு கேட்டால், யஹ்யா இப்னு அபி கசீர் என்பவர் லம் யஸ்மா மின் உருவாவிடம் எதையும் செவியூறாமலே செவியுற்ற மாதிரி அறிவிக்கிறார். இவர் உருவாட்டிருந்து அறிவித்தவர் உருவாட்டை கேட்கவே இல்லை. அது மாத்திரம் குறை கிடையாது. ஒல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்த்தாத் என்று சொல்லக்கூடியவர் லம் யஸ்மா மின் யஹ்யா இப்னு அபி கசீர், யஹ்யா இப்னு அபி கசீர்கிட்ட எதையும் கேட்டதில்லை. இப்போ இந்த பேரை யாவத்தில் வச்சு மறுபடியும் மேலே வாங்க, ஆரம்பத்துக்கு வாங்க. அதில் என்ன போட்டிருக்காரு? உருவா அறிவித்தார். யாருக்கு அறிவிக்கிறாரு? யஹ்யாவுக்கு அறிவித்தார்னு போடப்பட்டிருக்குதுல. புகாரி சொல்கிறாரு, உருவாட்டிருந்து யஹ்யா அறிவிக்க கிடையாது, அவங்க பார்த்ததே கிடையாது, அவங்க சந்தித்ததே கிடையாது, அவங்களால் காலத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்க, தொடர்பற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உருவா சொன்னதாக யஹ்யா இப்படி சொல்ல முடியும்? அவர் உருவா காலத்தை அவர் சேர்ந்தவரை இல்லையே அப்படின்ட்டு யார் சொல்கிறா? திருமதி இமாம் வந்து அவருடைய உஸ்தாது புகாரி சொன்னதை எடுத்து போட்டு இந்த ஹதீஸை நம்பாதீங்கன்னு சொல்லி தந்திருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? திருமதி பலவீனமானவரா? அப்போ என்ன மாதிரி நீங்கள்லாம் மார்க்கத்தில் இமாம்ங்கிறீங்க, பேசுமாம்ங்கிறீங்க, ஒரு பதில்ஸில் உட்காடுறீங்க, ஒரு கித்தாப்பில் இருக்கிறத பற்றி பேசினா உள்ளபடி பார்த்து பேச மாட்டீங்களா? சரி, இப்போ யஹ்யா இப்னு அபி கஸீர் இவர் இருக்கிறார்ல, இவர் யாருக்கு அறிவிக்கிறார்? ஹஜ்ஜாஜுக்கு அறிவிக்கிறார். அப்போ யஹ்யா இப்னு அபி கஸீர் ஹஜ்ஜாஜுக்கு அறிவித்தார்ன்றா, அதுக்கும் புகாரி சொல்கிறாரு இந்த ஹஜ்ஜாஜ் யஹ்யாட்டை ஒன்றும் கேட்டது கிடையாது. அப்போ உருவாவிடமிருந்து உருவாவை சந்திக்காதவர் யஹ்யா, அவர் உருவா சொன்னதாக அறிவிக்கிறார். யஹ்யாவை சந்திக்காதவர் வந்து ஹஜ்ஜாஜ், அவர் யஹ்யா சொன்னதாக அறிவிக்கிறார். 2 வீக்னஸ், 2 பலவீனம் இருக்கிறது. தூக்கி கடாச வேண்டிய தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் என்று வேற எவங்களோ விமர்சிக்க கிடையாது. திருமதி அது எந்த ஹதீஸில் பார்த்து மக்களுக்கு இதை சொல்கிறி அந்த ஹதீஸ்லேயே தான் சொல்கிறார், இது சொல்லிவிடாதேங்கிறார். அப்போ எவ்வளவு கள்ளத்தனம் இது! திருமதியில் வந்திருக்க பராத்தை நீங்கள் கொண்டாடுகிற பிதத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி வேறு மாதிரி என்ன தேவை சொன்னாலும் பரவாயில்லை. திருமதியில் இருக்குன்னு துணிஞ்சு அப்பட்டமாக புழுகுறி இப்போ சொல்கிறீங்க. அதில் பாதி எப்படி இருட்டடிப்பு செஞ்சுட்டு திருமதி என்ன இந்த ஹதீஸுக்கு எந்த அந்தஸ்தில் சிகாகு சித்தாவான், சரியான 6 ஹதீஸான், அவரே சரியானது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. புகாரி சரியானது இல்லைன்னு இருக்கிறாரு. புகாரியும் திருமதியும் சேர்ந்து சரியானது இல்லாதையும் பதிவு செய்வார்கள். அதுக்கு இது ஒரு ஆதாரம். அவங்க நூலில் பதிவு செய்வாங்க, சரி இல்லாதையும் பதிவு செய்வார்கள். அப்படிங்கிறது சிகாசித்தான ஒன்று கிடையாது. சரியான 6 நூல்களுக்கு யார் வகையில் வந்த நீங்களாக வச்சுக்கிட்ட பேர் சிகாசித்தாங்கிற பேரே முதல் தப்பு. அவனுங்க தான் 6ம் சரியானது கிடையாது. அது புகாரி மட்டும் வேண்டாம், புகாரி முஸ்லீம் வேணும் வேண்டாம், அவங்க சஹீஹ்னே அவங்க நூலுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் சஹி, மற்ற நாளும் வந்து முன்ன பின்ன எல்லாத்தையும் பதிவு செய்கிற ஆளுக்கு தான். சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த கடப்புடைய கொத்தத்தால் ஆட்டு முடி எண்ணிக்கை அளவுக்கு மன்னிப்பான்ங்கிறீங்களே, அந்த ஹதீஸும் இது தான் சரியா? பக்கையில் காணா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, 2 அந்த ஒரு ஹதீஸில் தான் வருது. ஒரு ஹதீஸை பிரித்து 2 ஹதீஸ் மாதிரி அவர் சொல்கிறார் மக்கள்கிட்ட. இந்த ஹதீஸு தான், அந்த 2 செய்தியும் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு திருமதியில் இருக்கிறது என்றாலும் திருமதியில் என்ன மாதிரி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது, இது சரியில்லாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் வெளியே உள்ள ஆள்க உட்காந்துக்கிட்டு அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு அதை பலவீனம்னு சொல்லலை. இப்போ அப்படின்னு சொல்லுவோம், வேறு ஹதீஸ் சொல்லுவோம், இதுக்கு சொல்லலை. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஆய்வு செய்ய தேவையே இல்லை. திருமதி இமாமை பதிவு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு டவுட்டு வருது. எதாக இருந்தாலும் உஸ்தாதிட்ட கேட்டுக்குருவார். புகார் என்ன செய்கிறார்? இப்படி ஒரு ஹதீஸை நான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த சனதையெல்லாம் வாசி அவர் சொல்லுவார். என்னங்க இப்படி வாசிக்கிறீங்க? சனதை உருவாட்டிருந்து யஹ்யான்னு வாசிக்கிறீங்க, உருவாட்டிருந்து யஹ்யா எங்கே கேட்டாருங்கிறாரு. யஹ்யாட்டிருந்து ஹஜ்ஜாஜின்னு போட்டிருக்கிறீங்க, யஹ்யாட்டிருந்து ஹஜ்ஜாஜ் கேட்கல, உங்களுக்கு ராங்காக சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு தப்பாக யாரோ சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணவரை புகாரி இமாம் திருத்துறார். திருத்தினதை வேறு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன் நூலில் அது போட்டுறார். நான் பதிவு பண்ணிவிட்டேன், இது சரின்னு நினைக்காதீங்க, இது தவறான செய்திங்கிறார். அப்போ என்ன அதிரடி பதில் கொடுத்துட்டாரான், இதை எடுத்து பரப்புகிறாங்க. அப்போ திருமதியில் இருக்குன்னு எடுத்து பேசுகிறாங்க. இது எதுக்காக நீ இருட்டடிப்பு செஞ்சீங்க? இந்த அளவுக்கு துணிஞ்சு இருட்டடிப்பு செய்கிற ஆட்கள் எப்படி மார்க்கத்தை சரியாக சொல்லுவாங்க? ஹசான் இப்னு சாபித் சம்மந்தமாகவும் இப்படி தான் அவரை சொன்னார். ஆதாரத்தை வைன்னு சொன்னோம், எந்த ஹதீஸ் கிதாபில் இது இருக்குதுன்னு சொன்னோம். அதை வந்து சும்மா சத்தத்தை ஒசத்தி பேசிட்டா சரியாக வந்துடும். மார்க்கம் சொல்கிற ஆளுக்கு வந்து ஆதாரத்தோடு பேசணுங்க. ஆதாரத்தில் இல்லைன்னு மறுப்பு சொன்னாங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா வந்துக்கிட்டு அதுக்கு பதிலும் சொல்லணும். சும்மா கடந்து போயிடுவார் என்ன சொன்னாலும்.
அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த பராத் இரவுக்கு சொல்லப்படுற திருமதியுடைய ஹதீஸ் சரியில்லைன்னு திருமதி சொல்லிவிட்டார். திருமதி மட்டும் சொல்லலை, புகாரின்னு சொல்லிவிட்டார். அப்படிங்கிறத உங்களுக்கு அதுபோல் என்ன செய்கிறாருன்னா, இதை அல்பானியே சரி கண்டிருக்கிறார்னு வேறு அதில் சேர்த்துக்கிறார் பின்னாடி. அல்பானி சொன்னால் அல்பானி சரி கண்டா சரியாயிருமா, காரணத்தோடு இருக்கணும்ல. ஆனால் இந்த ஹதீஸ் அல்பானி லைஃப்னே சொல்லியிருக்கிறார். அதையும் தகவலுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு மாஜாவில் உள்ள ஒரு ஹதீஸை ஒன்று எடுத்து போடுறாரு. இப்னு மாஜாவில் ஹதீஸில் என்ன எடுத்து போடுறாருன்னு கேட்டால், அதில் ஒரு ஹதீஸ் இருக்குது, இந்த பராத்துடைய இரவில் என்ன செய்யும்னு கேட்டால், அது வந்து நோய் நொடிகள்லாம் நீங்கும், ரிசுக்கு கிடைக்கும், அது சொல்லி தானே யாசின்லாம் ஓதுறாங்க. அதை எடுத்து போடுறாரு பாருங்கள். இப்னு மாஜாவிலேயும் இதே பாடம் பாபு மாஜா அஃபீலைலத்தில் நிஸ்மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்ற பாடத்துக்கு பேர். சரி, பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குமு லைலஹா வஸுமு நஹாரஹா, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று இபாதத்து செய்யுங்கள், அந்த பகலிலே நோன்பு வையுங்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாரா, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்லக்கூடிய மாதிரியான ஹதீஸு இருக்கிறது. அதில் இருந்தாலும் அதில் என்ன வருதுன்ற அதில் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அதில் உள்ள அறிவிப்பாளர் வந்து பொய்யர். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதனுடைய அறிவிப்பாளரை வந்து பொய் சொல்லக்கூடியவர், இட்டு கட்டக்கூடியவர் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கு சொன்ன ஒரு ஆளுடைய ஹதீஸை தான் இப்னு மாஜாவில் இருக்குன்னு சொல்லி எடுத்து அதை காட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு இது சொல்கிறாரு, முஸ்னத் அபி ஆலான்னு ஒன்று சொல்கிறார். முஸ்னத் அபி ஆலாவுடைய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் அதை பாருங்கள். முஸ்னத் அபி ஆலா அதையும் போடுறேன், அந்த வீடியோ போடுறேன், அதுக்கு உள்ள மறுப்பு சொல்கிறேன். வேற ஒரு அறிவிப்பு, முஸ்னத் அபி அலா என்ற ஒரு நூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பில் வருகிறது. டைரக்டாகவே அதிகமாக நோன்பு வைக்கிறத பற்றி கேட்டுருவாங்க. எல்லா மாசத்தை விட அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஷாபான் மாதம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா குல்லி நஃப்ஸின் மய்யித்தத்தின் தில்க ஸனா. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் இறக்க போகிற ஒவ்வொரு நஃப்ஸை பற்றியும், இந்த ஆண்டு இறக்க போகிறவர்களை பற்றி அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹிப்பு அன் யஅதியனி அஜலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கிற போது என் தவணை முடிவதை நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாசம் பூரா ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேள்வி. பதில் சொல்றாங்க, யார் யார் மௌத்தாகிறாங்களோ அவங்களை எல்லாம் முடிவு செஞ்சு அல்லாஹ் எழுதுகிறான். நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அஜல், என்னுடைய தவணை முடிந்து போவதை நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வந்து ஷாபான் 15 நோன்பு வைக்கணும்னு அந்த வாட்சி ஹதீஸில் இருந்துச்சா? ஆதாரம் காட்டுறாருல. ஷாபான் முழுசும் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பார்கள்னு ஹதீஸை வாசிக்கிறார். ஷாபான் முழுசும் நோன்பு வைப்பார்கள்னு நாங்களும் தான் சொன்னோம். புகார்லாம் ஹதீஸ் இருக்க தான் செய்யுது. ரமலானுக்கு அடுத்து அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சது ஷாபானில் தான். பிரச்சனை என்னது? அந்த 15ஆம் நாள் சிறப்பு, அன்றைக்கு நோன்பு வைக்கணும்னு நீங்கள் ஒரு உண்டாக்கியிருக்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து ஷாபான் முழுசு நோன்பு வைப்பார்கள். ஆயிஷா நாய் கேட்பாங்க, ஏன் இப்படி ஷாபான் மாதம் மட்டும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு மரணிக்கக்கூடியவருடைய முடிவை வந்து ஷாபானில் எல்லாம் எடுக்கிறான். அதனால் நான் ஷாபானில் நான் நோன்பு வச்சு நோம்பாளியாக இருக்கும் பொழுது என்னை பற்றிய முடிவு எடுக்கப்படணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு இதில் வருகிறது. இதில் வந்து பிரச்சனை என்ற 2 விஷயம் இருக்குது. அதில் என்ன 2 விஷயம்னு கேட்டால், ஒன்றாவது வந்து இதில் வந்து 15 பற்றி வரல, ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வைக்கிறத பற்றி வருது. அது வரவேற்கத்தக்கது தான். நீங்கள் ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வச்சிங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள். புகாரிலையும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வைப்பார்கள்னு முஸ்லீமில் இருக்குது, புகாரில் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு.
அது போக என்னென்னு கேட்டால் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஹதீஸோட புகாரி எடுத்து காட்டிட்டு போயிருக்கலாம். இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் வந்து தரீஃப் என்கிற ஒருத்தர் தான் யஹ்யா பின் அபி கசீர் வழியாக அறிவிக்கிறார். தரீஃப்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் யாருன்னே தெரியாது, மஜ்ஹூல். இப்படி ஒரு ஆள் இருக்கிற யாருன்னு தெரியாது என்று அறியப்படாத ஒரு வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுது. இதை கொண்டாந்து ஆதாரமாக காட்டி பராத்தை நிறுவுறார். அதை விட முக்கியமாக என்ன செய்கிறாருன்னா குரான் மேலே எப்படி இட்டு கட்டி ஒரு பயான் பண்ணுறாருன்னு பாருங்கள். குரானில் இல்லாத ஒன்றை குரானில் இருக்குதுன்னு துணிந்து அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்கள். இந்த இரவிலே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நுட்பமான ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தரப்படுகிறது, மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. சாதாரணமாக நாம் வழக்கு பாஷையில் பட்ஜெட் போடும் இரவு என்று சொல்லுகிறோம். பிறக்கிற குழந்தைகள் அல்லது இறக்கிற ஆன்மாக்கள், கிடைக்க போகிற ரிசுக்குகள் அல்லது பலா முசீபத்துகள் ஏற்பட போவதோ அல்லது நீங்க போவதோ இது குறித்த எல்லா செய்திகளும் மலக்குகளுக்கு தருகிறார். இது இந்த இரவிலே நடப்பதாய் குரானிலேயே இருக்கிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். குரானில் வந்து பராத் இரவுல பட்ஜெட் போடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கா? அதை வசனத்தை மறிச்சிட்டு பாதியை மட்டும் படிக்கிறார். ஃபீஹா யுஃப்ரகு, அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு ஒரு வாசகம் வருது குரானில். அந்த இரவில் தான்கிற எந்த இரவுன்னு முந்தைய வசனத்தை பார்த்துல சொல்லணும். அந்த இரவில்னு வாசகத்தை வாசிச்சுட்டு ஷாபான் பராத் இரவில்னு துணிஞ்சு அர்த்தம் சொல்கிறார். அப்படி அந்த குரானில் இருக்குதா? எப்படி ஆரம்பிக்குது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பாக்கியமிக்க ஒரு இரவிலே இந்த குரானை அருள் இருக்கிறோம். அந்த இரவில்னு வருது. குரானை எப்போ அருள் இருக்கிறான்ல? ஷாபானில் அருள்னா ரமலான் மாதம் வந்தால் ஷஹ்ரு ரமலான் அந்த பயானம் பண்ணுறீங்க. ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அதில் தான் குரான் அருளப்பட்டதுங்கிறீங்க. அதே லைலத்துல் கதிர் 27 வந்துச்சுன்னு அதுக்கு ஒரு பயானம் போடுறீங்க. இன்னும் அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிரிங்கிறீங்க. லைலத்துல் கதிரில் தான் நல்லா இறக்குனாங்கிறீங்க. அப்போ குரான் இறங்குனது ரமலானில் இறங்க ஆரம்பித்தது ரமலானில், அதுவும் லைலத்துல் கதிரில் இறங்கியது என்பதற்கு ஆதாரம் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த பரக்கத்தான இரவு என்பது அதுதானே குறிக்கும். எந்த இரவில் குரானை அருளினானோ அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகிறது என்று அந்த வசனத்தில் இருக்கிறது. லைலத்துல் கதிர்ன்றாலும் அதான் கதிர்ன்றாலும் விதி தானே, அது முடிவு செய்கிற ஒரு இரவுன்னு வருகிறது. அப்போ ரமலானில் உள்ள குரான் அருளப்பட்ட ராத்திரிக்கு சொன்ன வசனத்தை எடுத்து பராத் இரவுங்கிறார், ஷாபான் 15ங்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இல்லை, குரான்லேயும் இப்படி சொல்லப்படவும் இல்லை. குரான் வந்து பராத் இரவில் இறங்குனுச்சுன்னு என்ன செய்யலை, அல்லாவும் சொல்லவில்லை, அல்லாவுடைய ரசூலும் சொல்லவில்லை. இவங்களா இட்டுக்கட்டி உண்டாக்கி கொண்ட கற்பனையை வந்து குரானில் திணிச்சு இந்த இரவில் தான் பட்ஜெட் போடப்படுகிறது, பட்ஜெட் போடுற ஒரு இரவு என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்கிறிய. அல்லாஹ் அப்படி சொல்கிறானுங்க. முழு சந்தையும் எந்த இடத்துல பராத்துங்கிற வார்த்தை வர சொல்லி பார்ப்போம். குரானை வாசி பார்த்து பராத்து ஷாபான் என்னத்தையாவது வருதான்னு பாரு. பரக்கத்தான இரவு உண்டு தான் வருகிறது. முந்தின வசனத்தில் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன், பரக்கத்தான இரவில் நம்ம அந்த குரானை இறக்கினோம், அந்த இரவில் காரியங்கள் முடிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு வருகிறது. அப்போ குரான் இறங்கின இரவில் காரியம் முடிவு செய்யப்படுகிறது. இறங்கின இரவு எது? ஒரு இடத்தில் பொதுவாக சொன்ன விஷயத்தை இன்னொரு இடத்துல எல்லாம் தெளிவாக விளக்குவான். அந்த இறங்கின இரவு எது என்றால் ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குரான், ரமலானில் தான் குரான் இறலப்பட்டதுன்னு மாதத்தை தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ். அப்புறம் நாளை தெளிவுபடுத்துகிறான். இன்னும் அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரில் நம்ம இறக்கினோம். குரான் இறக்குனது என்பது ரமலானில், லைலத்துல் கதிரில் பரக்கத்தான இரவு என்பது அதுதான் அப்படின்னு குரான் தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது ஷாபானுடைய இரவில் அல்லாஹ் இறக்கணுன்னு இப்படி குரானை உல்ட்டா பண்ணுறீங்களப்பா. குரான் அப்போ ரமலானுக்கு இப்போ சிறப்பு கிடையாது, ரமலானில் இறங்கலையா? அப்போ குரானு ஷாபானில் தான் இறங்குனுச்சா? இது ஷாபானில் இறங்குனுச்சுன்னு உங்களுக்கு சொன்னது யார்? அப்போ குரானில் இருக்குன்னு இட்டு கட்டி துணிஞ்சு சொல்கிறத பார்க்குறோம். அதை விட என்ன பார்க்குறோம்னு கேட்டால், சரி இந்த மாதிரி அன்றைய தினத்தில் வந்து ரசூல்லா வந்து வணங்கி கொண்டிருந்தார்கள், கப்ரிஸ்தானில் போய் வணங்கினாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை காட்டுறீங்களே தவிர நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட காணாமல் பள்ளிவாசலில் சீரியல் லைட்டு போடுறீங்க, அதுக்கு ஆதாரம் காணா. அன்றைக்கி வந்துக்கிட்டு பயங்கரமான 3 யாசின் ஓதி, ஒரு யாசின் இதுக்கு, ஒரு யாசின் அதுக்கு, ஒரு யாசின் இதுக்குன்னு சொல்லி அதை வீடாக போய் ஓதிய சில்லறை அடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்ட காணா. முதல் யாசின் ரிசுக்கு விஸ்தீர்ணமாக வருவதுக்கு, பாவமன்னிப்பு தேடுவதற்குன்னு இன்னமும் ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இதெல்லாம் எங்கே நிறுத்திங்க?
நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனார் அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டக்கான ஒரு பலவீனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை கூட உங்களால் சொல்ல முடியலையே. பராத்துங்கிற அன்னை இரவில் வந்து என்ன செய்யுங்க, வந்து மன்னிப்பு கேட்குறவர் இருக்கிறீர்களான்னு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் காட்டின பொய்யான ஹதீஸில் எல்லோரும் எல்லாம் மன்னிப்பேங்கிறான், எல்லோரும் பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு விடா நீங்கள் கூட்டிகிட்டு போய் யாசின் 3 யாசின் ஓதுங்க, நாங்கள் வர்றோம், ஒரு யாசின் இதுக்காக ஓதுங்க, ஒரு யாசின் அதுக்காக ஓதுங்க, ஒரு யாசின் இதுக்காக ஓதுங்கன்னு பள்ளிவாசலையும் ஓதுறீங்க, வீடாக போய் ஓதுறீங்க. இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்குரிய ஆதாரத்தை ஒன்று காட்ட காணாம. அப்போ பராத்துங்கிற பேரில் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது இவர் சொன்னதுக்காக அதை ஒரு செய்தியை சொல்லி காட்டுறோம்.